கர்த்தர் நல்லவர். So இந்த faith journeyல இந்த 40 days நம்ம நடக்க போகிறோம். இந்த 40 days கர்த்தர் நம்மோடு அவர் சொல்லுகிற காரியம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்னங்க? கர்த்தரின் பார்வைக்கு இது எப்படிப்பட்ட காரியம்? பக்கத்து திரும்பி பார்த்து சொல்லுங்க, இது அற்ப காரியம். ஆனா என் கேள்வி என்னன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், உங்கள் பார்வைக்கு என்ன காரியம்? உங்க பார்வைக்கு எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. என் வாழ்க்கை இப்படிதான், நாம் எந்த பிரச்சனை மாறாதுங்க, எந்த அப்படிதான், இதுதான் எனக்கு தலையெழுத்து, மாற்றவே முடியாது. என்ன மாற்றணும் உங்களுக்கு? எதை மாற்றணும்? மாற்றக்கூடியவர் உங்களோட இருக்கிறார். அவராலே மாற்றக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி கர்த்தர் அற்புதம் செய்ய போற. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது அவருக்கு லேசான காரியம். இத கர்த்தர் ரொம்ப எளிதில் ஜெயிக்க முடியும்னு சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Mark chapter 11 verse 22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொல்லியபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. Have faith in God. இந்த உபவாச ஜெபத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. யாரிடத்துல? ரைட் இட் டவுன், எழுதி வைங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மனுஷர்களிடத்தில் அல்ல, கம்பெனி மேல இல்ல, உலகத்தின் மேல இல்ல, கோல்டு மேல இல்ல, சில்வர் மேல இல்ல, ஸ்டாக் மார்க்கெட் மேல இல்ல, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி மேல இல்ல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகிறீங்க. மருத்துவத்துறையின் மேல இல்ல, மருந்து மேல இல்ல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. I want you to get on a journey of transformation. இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா மாற்ற போகிறார்? உங்களை ஒரு விசுவாச வீரனாய் மாற்ற போகிறார். You will become a faith warrior. உங்களுக்குள்ள ஒரு பேலன் எங்க இருந்து தெரியுமா வரும்? செக் மானிட்டர்ஸ் கொஞ்சம் செக், டெஸ்டிங் செக். உங்களுக்குள்ள எங்க இருந்து பேலன் வரும் தெரியுமா? விசுவாசத்துல இருந்தா உங்க பேலனே வருகிறது. Your strength comes from your faith. தாவீது கோலியாத் இடத்திலே எப்படி சொல்ல முடியும், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார்? விசுவாசம். அந்த விசுவாசம் தான் தைரியத்தை கொடுத்தது. அந்த விசுவாச பிரகடனம் தான் ஒரு பெரிய வெற்றியை தந்தது. இந்த முதல் நாளில், உபவாச ஜெபத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், have faith in God. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தை நாம் மனதில் வைப்பதினாலே எந்த பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். You have to confess your faith. உங்களுக்கு அற்புதம் வேணுமா?
நீங்கள் வாயிலே அறிக்கை செய்யவும். எதை நம்புகிறீர்களோ மனதுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடும். ஆனால் வாயில் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். உங்களுக்கு உலகம் பல ஐடியாஸ் கொடுக்கலாம். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, பல ஆலோசனைகள் கொடுக்கலாம். தேவ ஆலோசனை தான் நிலை நிற்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்றத அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை பார்த்து நீங்க சொல்லணும், நான் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறேன். இந்த 40 நாட்கள் நீங்கள் மலைகளை பார்த்து பேசுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதற்காக தான் அதிகாலையில கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா காலையிலே நீங்கள் எதை சொல்லி டிக்ளேர் பண்றீங்களோ, இந்த நாள் மட்டும் அல்ல, இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. Your whole life is going to be transformed. Somebody said amen. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தயவு செய்து யூடியூப்ல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஆராதனையினுடைய முடிவில் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதத்துக்காக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். Have faith in God. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 40 நாட்களும் விசுவாசத்திலே 40 பிரகடனங்களை செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரையில் தெரிகிற இந்த இந்த ஜேபக பாருங்க. திரையில் தெரிகிற இந்த ஜேபக பாருங்க. இந்த 18ஆம் தேதி பிப்ரவரி முதற்கொண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் இந்த உபவாச ஜெபத்தை நாம் தொடர்ந்து நடத்த போகிறோம். சண்டேஸ் மட்டும் இதுல நம்ம நடத்த போறோம். ஏன்னா சண்டே நமக்கு ஆராதனை உண்டு. ஸோ சண்டேஸ்ல we will not have this. பட் அதர் டேஸ் நாங்கள் 40 நாள் கணக்கு வச்சு ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தில் ஆராதிப்போம், விசுவாசத்தில் வார்த்தையை கேட்போம், விசுவாசத்தில் சாட்சி சொல்லுவோம். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசமுள்ள ஆராதனை, விசுவாசமுள்ள வார்த்தை, விசுவாசத்துல சாட்சிகள். worship, word, testimonies in faith. ஆனா இது 3 நடக்கணும்னு சொன்னா நீங்க விசுவாசத்துல பிரகடனம் பண்ண வேண்டும். In faith you have to confess. ஆகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தலையங்கம் வச்சிருக்கோம். அந்த தலையங்கத்தின்படி பேச போகிறோம். முதலாவது நாள் இத பிரிண்ட் பண்ணியாச்சா? ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல சரி லேட்டா வந்துருச்சு. நாளை தினம் உங்க கையில இருக்கும். ஓகே, நாளைக்கு உங்க கையில இது இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணி தரேன். உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திரையில் காண்கிற அந்த எண்ணை பார்த்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 988. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லுங்க. 490-1777. ரைட். 988-490-1777. இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த 40 நாட்களும் எதை அறிக்கை செய்ய போகிறோம் என்பதை வசனத்தோடு கூட உங்களுக்கு கொடுக்க விரும்புவோம். முதல் நாள் நம்ம என்ன சொல்லி அறிக்கை செய்ய போறோம் பாருங்க பாப்போம். ஆமென். சோ இந்த 40 டேஸ் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பை ஃபெய்த். உங்களை பிழைக்க வைக்கிற போறது எப்படி கர்த்தர் பிழைக்க வைக்க போறாரு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For therein is the righteousness of God revealed from faith to faith, as it is written, the just shall live by faith. உங்களை விசுவாசத்திலிருந்து அடுத்த கட்ட விசுவாசத்துக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் கொண்டு போக போகிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த போகிறார். நான் நம்புகிறேன், நீங்க விசுவாசத்துல உங்களுடைய வியாதிகளை பார்த்து பேசுவீர்கள், வியாதிகள் மறைந்து போகும். நீங்க விசுவாசத்துல உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து பேச போறீங்க, கர்த்தர் பொருளாதாரத்தின் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். விசுவாசத்தினாலே, by faith, by faith. Somebody said amen. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த காலவெளியிலே முதலாவது நாளுக்காக தேவன் வைத்திருக்கிற வார்த்தையை சற்றே நாம் தியானிக்க போகிறோம். இந்த முதல் நாள்ல கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். You are the son and daughter of God. இந்த முதல் நாள் இதுவரை நான் கொடுத்தது இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த ஃபாஸ்டிங் பிரேயர். அது தனியா எடிட் பண்ணி போடுங்க. இந்த உபவாச ஜெபத்திற்குரிய ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர்னுடைய தனி செய்தி அது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த நாள் முதல் நாள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? யாராவது சொல்லுங்க. அதிகாரம் கொடுத்தார். நம்ம இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எப்படி ஜெபிக்க போறதில்ல, ஐயோ ஆண்டவரே எதையாவது எனக்கு போடுங்க, ஏதாவது செய்யுங்க. ஆண்டவரிடத்துல நாம் பிச்சை எடுக்க போவதில்லை, உரிமை பாராட்டி கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க எப்படி கேட்பீங்க? உரிமையா கேட்பீங்க. உரிமையா கேட்பீங்க. டாடி எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு இது வேணும். அந்த உரிமை எங்க இருந்து வருகிறது? ரிலேஷன்ஷிப். ரைட் இட் டவுன். The authority comes from the relationship. The authority comes from your relationship with that person. யார் இடத்துல நீங்க அதிகமாய் அன்பு வைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு ஆளுமை கிடைக்கிறது, அங்கே உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. Authority stems from the relationship that we have. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரா? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரா. You are called to become the son of God. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்களுடைய நிலைமை தலைகீழாய் மாறப்போகிறது. ஏனென்றால் நீங்கள் இதுவரை அடிமையாய் யோசித்தவைகளை பிள்ளைகளாய் யோசிக்க போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அடிமை இல்ல, நான் பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு உறவுல பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே நான் அடிமையா, நான் இந்த உறவுல யாரு, என் ஐடென்டிட்டி என்ன? மனைவிக்கு வர சந்தேகம், என் புருஷன் ரொம்ப என்ன ஆள்றாரோ, நான் ஒன்னு அடிமையா இருக்கிறேனா? வேலை ஸ்தலத்துல சில நேரத்தில் அந்த சந்தேகம் வரும், என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்களே, நான் அடிமையா இருக்கிறேனே, நான் அடிமையா? ஊழியத்துல கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது அடிமைத்தனமா யோசிக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள்ல சபைக்கு வான்னு சொல்லி அழுத்தி சொல்லக்கூடாதா, ரொம்ப அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சாஃப்டா தான் அவங்ககிட்ட பேசணும். ஆகவே அவங்க எப்போதும் நினைச்சுக்குவாங்க, சபை என்பது என்னை அடிமைப்படுத்துகிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். Many times we also think that we are under slavery with God. கிறிஸ்தவனா அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்ய, அதை செய்ய, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. நான் ஃப்ரீயா எனக்கு பிடிச்சது. ஐயா, நீங்க பிள்ளையானா நீங்க அடிமை இல்லை,
ஆள பிறந்தவர்கள், சுதந்திரவாளிகள். You are inheritors of God. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்த விரும்புகிறார். உங்க ஐடென்டிட்டிய இந்த வாரம் நம்ம டீல் பண்ண போறோம். அந்த ஸ்கிரீனை நீங்க பாத்தீங்கன்னா, லெட் மீ ஷோ யூ. நாங்கள் பகுதி பகுதியாய் பிரிச்சிருக்கிறோம். ரொம்ப ஜெபத்தோடு செய்கிறோம். பாருங்க, ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அடையாளத்தை முதலாவதாக உங்களோடு பேச விரும்புகிறோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். அதுக்கு பிறகு forgiveness, redemption and freedom. தேவனிடத்தில் உங்கள் மன்னிப்பை, உங்களுடைய மறுரூபமாகுதலை, விடுதலையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு பிறகு புது வாழ்வு, ஆவிக்குரிய மறுரூபம், நியூ லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற உங்க உறவை ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். அதுக்கு பிறகு வெற்றியையும் பலத்தையும் தேவனுக்குள் நாம் பிரகடனப்படுத்தி பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு பிறகு உங்களுடைய பொசிஷன்ல நின்று, அதிகாரத்தில் நின்று தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுக்கு பிறகு பிளெஸிங். முந்தின ஃப்ரேம் பிளெஸிங், ப்ரொவிஷன் அண்ட் பீஸ். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திர விதமாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கடைசியா தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தையும் அழைப்பையும் உறுதிப்படுத்தி வரங்கள் அக்னியில எழுப்புதல்ல இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை முடிக்க போறோம். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. So we have a plan. We want to lead you in a plan. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். We are not going through this fasting prayer ad hoc. சும்மா நினைச்சதெல்லாம் பேச போறது இல்லைங்க. ஒரு திட்டத்தோட இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள விசுவாச விதைகளை விதைக்க போறோம். நான் நம்புகிறேன் நிறைய பேருக்குள்ள மறுரூபம் வரப்போகிறது. இனிமேல் நீங்க ஆண்டவர்ட்ட 5க்கு 10க்கு கெஞ்ச போறதில்ல. விசுவாசத்திலே கர்த்தர் உங்களை மில்லியனர்ஸா மாத்துவாராக. சொல்லுங்க ஆமென். ஒரு அம்பானியும் அதானியும் நம்ம தேசத்துல ஒரு ஏர்போர்ட்டை பார்த்தா எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? நீங்க எல்லாம் பிளேனை பிடிக்கணும்னு பார்ப்பீங்க. ஆனா அவங்க அந்த ஏர்போர்ட்டையே பிடிக்கணும்னு பார்க்கறாங்க. நீங்க பீச்சுக்கு போனா இந்த பீச்சில் கால் நினைக்கலாமான்னு பார்ப்பீங்க. அவங்க மைண்ட் செட் என்ன தெரியுமா? இந்த பீச்சையே விலைக்கு வாங்கலாமா? நீங்க ஒரு டூத் பேஸ்டும் ஒரு பிரஷும் இல்ல ஒரு மளிகை கடைக்கு போனா 1/2 கிலோ டீ தூள் வாங்கணும்னு யோசிப்பீங்க. அவரு அந்த கடையவே வாங்கலாமான்னு யோசிப்பார். அது மாதிரி ஆயிரக்கணக்கான கடையை வாங்கலாமான்னு யோசிப்பார். ஏன்னா அவர் மைண்ட் செட்டு, நான் ஆள பிறந்தவன், நான் இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்குது, என்னால இதை எதிர்பார்க்க முடியும், என்னால இதை செய்ய முடியும், என்னால இவ்வளவு பெரிய பிசினஸ் உருவாக்க முடியும். அவர்களுடைய பார்வை அப்படி இருக்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்றோம்? சாமி, இந்த உபவாசம் முடியறதுக்குள்ள எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க சாமி, இன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் வந்து விழுகணும், எப்படியாவது என் பேங்க்குள்ள வருவதாக. அங்க ஒருத்தன் ஏர்போர்ட்டை கேட்டுட்டு இருக்கிறான், துறைமுகத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமே நமக்குள்ள வரமாட்டேங்குது. நம்ம மைண்ட் செட் ஏன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ரொம்ப கம்மியா எடை போடுது? நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். நீதிமொழிகள் 29:18 சொல்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people perish. But he that keepeth the law, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. நீங்கள் இந்த மாதம் வேதத்தை நீங்கள் காத்து நடக்க போறீங்க. இந்த 40 days உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது.
யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த விசுவாசம் எங்க இருந்து வரும்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்துல இருந்தா விசுவாசமே வரும். Your faith comes from the relationship with God, and the relationship is that I am a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. யாராவது ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? Hallelujah. I am a son and a daughter of God. As a Christian, you've been adapted into God's family. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பெரிய குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை இணைத்து கொண்டார். எப்பொழுது தெரியுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே அவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 15 17 வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஏசப்பா கூட சேர்ந்து நம்மளும் சுதந்திரவாளிகளா. அப்புறம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும், ஆனாலும் அப்படி ஆகும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் அதிகாரத்தை என்கிட்ட இருந்து பிசாசு பிடுங்க முடியாது. பிசாசு ஒரு முட்டாளுங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் நீங்க ஆமேன் பயங்கரமா சொல்லு. கொஞ்சம் அவன் சைட்ல ஆள் இருப்பாங்க போல இருக்கு. என்ன லைட்டா கொஞ்சம் பேர் அப்படியே பயப்பட்டு சொல்றாங்க ஆமேன், அவன் ஏதாவது பண்ணிட போறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் என்ன நினைக்கிறான்? உங்களுக்கு பாடுகளை கொடுத்தா உங்க விசுவாசம் குறையப்பட்டு போயிரும், உங்களுக்கு பாடுகளை கொடுத்தா நீங்க விசுவாசத்துல கம்மியாயிருவீங்கன்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பாடுபட்டா உங்க அடையாளம் என்னவா? கிறிஸ்துவோடு நான் பாடுபடுறதுனால அவருக்குள்ள இருக்கிற அதே விசுவாசம், அவர் பிள்ளையான ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ரூபா நோட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த ரூபா நோட்டை நான் மடிச்சாலும் மதிப்பு இருக்குது, இதை இன்னும் மடிச்சாலும் இதுக்கு மதிப்பு இருக்குது, இது எவ்வளவு மடிச்சாலும் இதுக்கு மதிப்பு இருக்குது. பிசாசு உங்களை எவ்வளோ மடித்து போகும், உங்களை எவ்வளவு மடக்கினாலும், இந்த ரூபா நோட்டை கிரஷ் பண்ணாலும் நல்லா கிரஷ் பண்ணியாச்சுங்க. இப்ப சொல்லுங்க, கிரஷ்டா இருக்கிறதுனால இந்த ரூபா நோட்டுக்கு வேல்யூ குறைஞ்சிருச்சா? வேல்யூ குறைஞ்சிருச்சா இல்லையா? இங்க பாருங்க, இது கிரஷ் பண்றது யாருன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ உபத்திரவப்பட்டாலும் கர்த்தர் உங்களை அவர் கரத்திலிருந்து சாத்தான்ட சொன்னாரு, நீ யோபு உடைய எல்லாத்தையும் என்ன வேணா பண்ணிக்கோ, அவனை கிரஷ் பண்ணு, ஆனா ஒண்ணு, அவன் ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் ஜீவனை தொட முடியாதுன்னா, ஏன்னா அவர் கையில தான் இருக்கிறார். பக்கத்தை பார்த்துவங்க, நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். எனக்கு என்னமோ மறுபடியும் இந்த கோவிட் டைம்ல மெசேஜ் கொடுத்த மாதிரி எனக்கு மறுபடியும் ஒரு ஃபீலிங் வருது. ஆழமா போயிட்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல வருவேன்? அதுக்குதான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அருமையா நம்ம டீம் எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. வார்த்தையை பிரெட்டா டிசைன் பண்ணிருக்கிறாங்க. பிரெட்டை அறுத்து கொடுக்க போறாரு ஆண்டவர். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல விசுவாசத்தை உங்களுக்கு அல்வா மாதிரி கர்த்தர் கொடுக்க போறார். பாத்தீங்களா, அங்க பிரெட்டை பாத்தீங்களா? நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க அது வேதம்னு சொல்லிட்டு. நல்லா ஊத்து பாருங்க, அது பிரெட் மேல வசனம் இருக்குது. ஜீவ அப்பத்தை நீங்க சாப்பிட போறீங்க. விசுவாசம் எங்க இருந்து வரப்போகுதுன்னா வார்த்தையிலிருந்து வரப்போகிறது. இப்ப சொல்லுங்க, என் கையில க்ளோஸ் அப்பா
நான் பாருங்க அப்படியே மீடியாவையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க கிரஷ்டு. இப்போ நீங்க நினைக்கிறீங்க என்ன பிசாசு ஒடுக்கிட்டான். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் போது எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவ கரத்தில் இருக்கிறீங்க. You are in the hand of God. You are in the hand of God. தேவ கரத்தில் இருக்கிறீங்க. And God is watching over you. So இப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, உபத்திரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நொறுக்கப்பட்ட மடிக்கப்பட்ட அத உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அப்படியே உங்க லைஃப்ல கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி, கரடானவைகளை எல்லாம் சமமாக்கி, பள்ளங்களை எல்லாம் நிரப்பி, மலைகளை எல்லாம் தாழ்த்தி, அவர் மறுபடியும் உங்களை புதுப்பிச்சு உங்க வேல்யூவை இப்ப என்ன பண்ணுவாரு, இக்காலத்து பாடுகள் நீங்க பாடுபட்ட போது நீங்க இப்படி இருந்தீங்க. இப்ப கர்த்தர் தெரியுமா பண்ணுவாரு, பாடுகளுக்கு பலன போனஸ் சேர்த்து கொடுப்பார். முன்னாடி கிரஷ்டா இருந்த நீங்க இப்ப எப்படி மாறுவீங்க தெரியுமா, ஃப்ரெஷ்ஷா மாறிடுவீங்க. இங்க பாருங்க, கிரஷ்ட ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். மாயமில்லே மந்திரமில்லே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாயமில்லே மந்திரமில்லே. இது என்ன தெரியுமா, மறுரூபம். இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் அற்புதம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இப்படி கசங்கி இருந்த உங்களை இப்படி புதுசா மாத்த போறோம். எந்த அளவு தெரியுமா, அக்கினியில் நடந்தாலும் கிருபை தாங்கியதே, கூட கருகாமல் கிருபை தாங்கியதே, அக்கினியில் நடந்து போகாமல் கிருபை தாங்கியதே, என் மூடி கூட கருகாமல் கூட அருகாமல் கிருபை தாங்கியதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாக்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாக்கும் கிருபை. என்னை தாங்கினதே உம் கிருபை, என்னை நடத்தினதே உம் கிருபை, என்னை தாங்கினதே உம் கிருபை, என்னை நடத்தினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. Everybody, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். I am a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am a son of God. விசுவாசத்தில் நீங்க எவைகளை கேட்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. Just understand, you are not a slave. ரோமர் 8:15 அப்படிதான் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷைன் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கு. ஒரு பயம், ஊழியத்தை கொடுத்தா ஒரு பயம், என்ன ஒரு அடிமையின் யோசனைகள். Are you a slave or a son?
அடிமைக்கும் மகனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. I want you to understand that you are a son and a daughter of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஒரு எபிரேய பதத்துல மகன் என்று சொன்னால் அவன் யார் தெரியுமா? அவன் குடும்பத்தின் பெயரை கட்டுகிறவன். எழுதிக் கொள்ளுங்க. சன் மீன்ஸ் த பில்டர் ஆஃப் த ஃபேமிலி நேம். சன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் என்ன வார்த்தை தெரியுமா? பென். பென் என்றால் சன். என் மனைவி அதனாலதான் என் மகனை எப்போதுமே பென்சன் கூப்பிடுவாங்க. அவர் பேர் பென்னியா இருந்தாலும் பென்சன் பென்சன் கூப்பிடுவாங்க. பென் என்றால் சன் என்ற அர்த்தம். சன் யாருன்னா, he is the builder of the family name. நான் இன்னைக்கு இங்க நிற்கும் போது எங்க அப்பாவை நான் நினைவு கூறுகிறேன். எங்க அப்பாவுடைய இனிஷியல் என் பேர்ல இருக்குது. அது ஒரு அடையாளத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்னுடைய பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு போகும்போது என்னுடைய கடைசி பேர் என்னுடைய தாத்தா பேர். நீளமா இருக்குதுன்னு கட் பண்ணலான்னு பார்த்தா அதுலதான் ஆசீர்வாதமே அடங்கி இருக்குது. என்னுடைய கடைசி பேரு தேவ ஆசீர்வாதம். ஆல்வின் தாமஸ் தேவா ஆசீர்வாதம். நேம குறைக்கலான்னு பார்த்தா எதுல கைவிக்கிறது? ஆல்வினும் தூக்க முடியாது. தாமஸ் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு. தேவ ஆசீர்வாதத்தை யாராவது கட் பண்ணுவாங்களா? பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு போனா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா பேர் மாத்துறதுக்கு இந்த தேவ ஆசீர்வாதத்தை கட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. பாஸ்போர்ட்ல தேவ ஆசீர்வாதத்தை எடுத்துருவாங்க. ஆடா பாவிகளா, தேவ ஆசீர்வாதத்தினால தானே எனக்கு இத்தனை பாஸ்போர்ட் மாறிச்சு. அந்த தேவ ஆசீர்வாதத்தை தூக்க முடியுமா? I am a son of God. சொல்லுங்க. I am building my daddy's name. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரு? நீங்க உங்க அடையாளத்தை மட்டும் மறந்துடாதீங்க. You are a son. You are not a slave. பிசாசு அநேகம் பேரை ஏமாத்துறதே இந்த வார்த்தை. நீ ஸ்லேவ், நீ அடிமையா இருக்கிற. ஊழியத்துல சபையில் இருப்பது அடிமைத்தனம் அல்ல, இது சன்ஸ் ஃபேமிலி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, அடிமைகளுடைய ஃபேமிலி இல்ல. உங்களுக்கு இது எப்படி சொல்றது? இஸ்ரவேலர் ஏன் தெரியுமா கானானுக்கு போல? அவங்க எல்லாம் தங்களை எகிப்தினுடைய அடிமைத்தன மென்டாலிட்டிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. They were always filled with the mentality of slavery. அதனாலதான் எது இல்லைனாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. இவங்களை நடத்துற தேவனை அவங்க எங்க அப்பா எனக்காக யாவையும் கொடுப்பாரு அப்படின்னு அவரை நம்பல வனாந்தரத்துல. அதனாலதான் அவங்க பிரேதங்களாக வனாந்தரத்தில் விழுந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அடிமைத்தன மென்டாலிட்டில இருந்து வெளியே வரணும். ஒரு வீரமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க யாருங்க? தேவனுடைய. அதை அழுத்தி சொல்லுங்க. இந்த உபவாசத்தின் ஃபர்ஸ்ட் நாள்ல கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தேவனின் பிள்ளை. என்ன ஸ்கேல் இருக்கும்? ஜீல இருக்குமா? நான் தேவனின் பிள்ளை, இனி கலக்கமே இல்லை. சொல்லுங்க, நான் தேவனின் பிள்ளை, இனி கலக்கமே இல்லை. நான் தேவனின் பிள்ளை. இன்னும் ஃபாஸ்டா. இனி கலக்கமே இல்லை. everybody கையை தட்டி, நான் தேவனின் பிள்ளை, இனி கலக்கமே இல்லை. அதிகாரத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். அதிகாரத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். நான் தேவனின் பிள்ளை,
எல்லாரும் சேர்ந்து நான் தேவனின் பிள்ளை. I am a son of God. அதிகாரத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். அதிகாரத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் புது பாட்டு தான். ஒவ்வொரு டாபிக்குக்கும் புது பாட்டு வரும். எத்தனை பேர் 40 நாள் புது பாட்டு கட்ட ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit of God. விசுவாசத்தில் நீதிமான் பிழைத்திடுவார். சொல்லுங்களேன். விசுவாசத்தில் நீதிமான் பிழைத்திடுவார். அப்பத்தினால் அல்ல, தேவ வார்த்தையில் பிழைத்திடுவார். வெறும் அப்பத்தினால் அல்ல, தேவ வார்த்தையில் பிழைத்திடுவார். நான் தேவனின் பிள்ளை. Come on everybody. நான் தேவனின் பிள்ளை, நான் தேவனின் பிள்ளை. விசுவாசத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். விசுவாசத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் எழுதிக்கோங்க. சன்ஸ் ஆர் பில்டர்ஸ். சில பேர் சகோதரிகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன டாட்டர்ஸ்னே சொல்ல மாட்டேன்ற பாருங்க. ப்ராமிஸ் வரும்போது கர்த்தர் என்னைக்குமே ஆண் பால் பெண் பால் பார்க்க மாட்டார். சன்னா நீங்களும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், டாட்டர்ஸும் சேர்ந்து தான் சன்ஷிப் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். There is no gender discrimination when God gives a promise. Promises always come in a not by gender but by relationship. God does not look at you as a man or a woman when he gives you a promise. For him everybody is the same. அதனால உங்களையும் கர்த்தர் இந்த சன்ஷிப் உள்ள தான் கொண்டு வரார். So daughtership ன்னு தனியா ஒன்னு போட முடியாது. There is no daughtership. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. I am son of God. Sonship சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? புத்திர சுவிகாரம். You have the inheritance of a son. எழுதிக்கோங்க. You have the inheritance of the son. Sons live in inheritance. Slaves live in bondage. அடிமைகள் கட்டுகளுக்குள் வாழ்வார்கள், பிள்ளைகள் சுதந்திரத்தில் வாழ்வாங்க. You can only arrive at God's highest and best by living as sons. நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறந்தவர்களாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாவிட்டால், தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறாவிட்டால், நீங்கள் தேவனுடைய சிறப்பான சுதந்திர விதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இந்த பிக்சரை உங்க எல்லாருக்கும் நான் ஃபார்வர்ட் பண்றேன் இன்னைக்கு. I am not a slave, I am a son of God. எத்தனை பேர் என்ன போட போறீங்க? இது மாதிரி நான் டெய்லி உங்களுக்கு ஏஐல டக்கு 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 நான் சொல்ல எங்க மீடியா டீம் ரெடி ஆயிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு ஒவ்வொரு நாளும் அதப்பா தம்பி அது ரூபா லோகோவும் போட்டிருப்பா. ஆமா, எங்கேயாவது ஓரமா வச்சுக்கோ. ஆமா, ஒவ்வொரு நாளும் இது மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்க ஸ்டோரிய கர்த்தர் ரீரைட் பண்ண போற. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் அடிமை இல்லை, நான் தேவனுடைய குமாரன். The land belongs to the inheritors. ஆண்டவர் என்ன சொன்னார்? சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பூமியை
சுதந்தரிப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்க அமைதலா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் சொந்தக்காரங்க. அடிமைகள் தான் சண்டை போடுவாங்க உரிமைக்காக. அடிமை குரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான். அடிமைகள் சண்டை போடுவார்கள், பிள்ளைகள் இது என்னுடையது என்று கிளைம் பண்ணுவாங்க. எழுதிக்கிட்டே வரீங்களா? நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் எழுதிக்கிட்டே வரீங்களா? சன்ஷிப்ல இதெல்லாம் எது அடிமைத்தனம், எது குமாரர்கள்? Who are the sons of God? Sons of God. நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா புதிதாக எழும்புற தேவ ஆலயத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களா இருக்க முடியாது. அடிமைகள் ஆலயத்தை கட்டுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் ஆராதிப்பார்கள். சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு அடிமைகளை கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டினான். ஆனால் கட்டினார்களே தவிர ஆராதிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவங்க மைண்ட் செட்டு, நான் கூலி, இந்த கட்டுறேன், எனக்கு இதுல என்ன கிடைக்குது? அவன் கூலிக்காரன். எனக்கு என்னன்னு யோசிக்கிறவன் கூலிக்காரன். ஆனா நான் இதை கட்டுறேன், இதுல நான் ஒரு பிள்ளையா இருந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போறேன், எங்க ஃபேமிலி பேரை காப்பாத்த போறேன். என்னை இதுவரைக்கும் எங்க அப்பா வளர்த்தார்ல, எங்க அப்பாவுடைய பெயரை நான் உயர்த்த போறேன். என்னைக்கு இது பயிற்றுவித்த எங்க அப்பாவை, இது இவ்வளவு நாள் என்னை வளர்த்த எங்க அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்த போறேன். ஆண்டவர் என்னை விசுவாசத்துல இவ்வளவு தூரம் எழுப்பி இருக்கிறார். அவர் சபையில நின்று நான் இன்னும் அவரை உயர்த்த போறேன், சபையை உயர்த்த போறேன், சாட்சியா மாற போறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. நான் தேவனின் பிள்ளை, நான் தேவனின் பிள்ளை சொல்லுங்க. நான் தேவனின் பிள்ளை, நான் தேவனின் பிள்ளை. அதிகாரத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். அதிகாரத்தில் நிற்பேன், இனி ஆளுகை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிமை இல்லைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Slaves are always under the authority of something else that controls their life. இந்த அடிமைகள் எப்பொழுதுமே யாராவது அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல நுகத்துல அவங்க பயப்படுகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா பிள்ளைகள் யார் தெரியுமா? They don't need someone to tell them how to live. They are sons. They will live like their father. அடிமை என்ன, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் யாரு, நான் என்ன ட்ரெஸ் போடணும். ஆனா பிள்ளைக்கு தெரியும், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. பிள்ளை பிக்காரி மாதிரி வரமாட்டான். ராஜாவுடைய பிள்ளை பிக்காரி மாதிரி வரமாட்டான். அவன் வெளியே வந்தாலே கெத்தாதான் வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எங்க அப்பா பேரை நான் காப்பாற்றணும். பக்கத்தை பார்த்து உங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது? உங்க ட்ரெஸ்ஸிங்லயே தெரிஞ்சிடும் நீங்க அடிமையா இல்ல தேவ பிள்ளையா. தேவ பிள்ளைகள் எப்போதுமே, எனக்கு அதுக்குதான் இந்த பெங்களூர் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பெங்களூர் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே, அதுவும் பாஸ்டர் பால் தங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு போற மாதிரி வருவாங்க. நம்ம உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, இன்னைக்கு போட்டோ எடுக்கிறோம், எல்லாரும் நல்லா ட்ரெஸ் போட்டு வாங்க. நேத்தே அயன் பண்ணி வச்சுட்டேன் சட்டையெல்லாம். ஏன்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் பெஸ்டா இருக்கணும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் என் ட்ரெஸ்ஸ அவருக்கு ஏற்றபடி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடிமைக்கும் பிள்ளைகளுக்கும் டிஃபரன்ஸ். ஒரு கல்யாண விருந்து பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன். குமாரன் போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு, கெட்ட குமாரன் திருப்பி வரும்போது அவங்க அப்பாட்ட சொல்றான், நான் அடிமையா உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபர்ஸ்ட் இவனை கூட்டு போய் இவன் ட்ரெஸ்ஸை மாத்துங்க.
பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ட்ரெஸ் மாத்து. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? அப்பாவுடைய ட்ரெஸ் போடுவாங்க. அடிமை என்ன பண்ணும்? கிழிஞ்ச ஜீன்ஸ், உடம்பு தெரிகிற மாதிரி ஒண்ணு. பாவம், ஒரு பிள்ளைய பார்த்தேன், மாலுக்கு போயிருந்தேன், ஒரே கிழிஞ்ச பேண்டா போட்டிருக்கு. எனக்கு மனைவிட்டு சொன்னேன், பாவம் அந்த பிள்ளை, யார் பெற்ற பிள்ளையோ கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு வருது, இந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். என் பிள்ளை பக்கத்துல சொன்ன, டாடி அதுதான் ஃபேஷன். அப்படின்னா சின்ன வயசுல நான் கிழிஞ்சு போன ட்ரௌசரை போட்டு போனேன். அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா யார் கேட்டாலும் சொல்லியிருப்பேன், அது ஃபேஷன், காத்து போறதுக்காக நான் அப்படி பண்ணி வச்சிருக்கிறேன். என்னடா உலகம் இப்படி போயிட்டு இருக்கு. அடிமை மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ காஸ்ட். வாஷ்டு கிளாத்ஸ், சாயம் போனதுக்கு அவ்வளோ மதிப்பு. ஒழுங்கா கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இல்ல. சாயம் போய் இது வாஷ்டு டான் ஜீன்ஸ். பக்கத்துல பச்சவங்க, நான் அடிமை இல்ல, நான் யாரு? ராஜா. சோ அந்த ஃபாதர் என்ன சொன்னார் பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொன்னது என்ன? சேஞ்ச் பண்ண சொன்னாரு பாருங்க. தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை என்ன 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 ஹலோ 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 உயர்ந்த வஸ்திரம். என்ன வஸ்திரம்? என்ன வஸ்திரம்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க உயர்ந்த வஸ்திரம்னா பெரிய கோட்டு சூட்டு. வேல்யூ வேறங்க. வேல்யூன்றது ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன மாதிரி வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலா என்ன? துதியின் ஆடை. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே. ஃபாதரை மறந்துடாதீங்க. நான் சொல்றது ஃபாதர் பெர்க்மன்ஸையும் சரி, ஃபாதர் பாட்டியும் மறந்துடாதீங்க, உங்க இட்டர்னல் ஃபாதரையும் மறந்துடாதீங்க. யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க பக்கத்தை திரும்ப சொல்லுங்க. ஹலோ, இந்த 40 டேஸ்ல இல்ல இல்ல இப்படி சொன்னா நான் முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். நீங்க சத்தமா சொல்லணும். சொல்லுங்க, ஹலோ, இந்த 40 டேஸ்ல உங்க ட்ரெஸ் உயர்ந்த வஸ்திரமா, பிள்ளைகள் வஸ்திரமா அவர் மாத்த போறாரு. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. அதே அதிகாரத்துல நீங்க மேல இருக்கிற வசனங்கள் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுவேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரிக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்து பச்சை ட்ரெஸ் மாத்து. ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம்னா என்னங்க? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்திலே மறைந்து கொள்ளுகிறார்கள். அத்தி மரத்தினாலே, அத்தி இலைகளினாலே தங்கள் சரீரத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று. அப்பொழுது ஆண்டவர் வருகிறார். எங்க மறைஞ்சிருக்கிறீங்க? பாவம் செஞ்சிட்டோம். உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு தோல் உடைகளை தருகிறார். தோல் உடை என்று சொன்னால், அப்படியானால் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய தோலை எடுத்து கர்த்தர்களுக்கு உடுத்துவிக்கும் போது அந்த ஆட்டுடைய அந்த தோலுக்குள்ள இருந்த ரத்தம் இவங்க மேல பட்டிருக்கணும். இவங்க பாவத்தை மன்னிச்சிருக்கணும். இவங்க நிர்வாணத்தை மூடி இருக்கணும். இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார்.
யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, my dress is changing as a son. நான் தேவனுடைய பிள்ளையாக என் வஸ்திரத்தை அவர் மாற்றுகிறார். தொலைக்காட்சியில இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன் வஸ்திரம் கரைபடாததா இருப்பதாக. Let your dress not be tarnished. ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா சன்னா வைக்க விரும்புறார். பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுடைய டிரெஸ் தூக்கி போட சொல்றார். நீ பன்னிகள் மத்தியிலே தவிட சாப்பிட்டது போதும், உன் டிரெஸ் எப்படி தெரியுமா மாத்த விரும்புறாரு. இங்க பாருங்க, ஏசாமி உங்க டிரெஸ் மாத்தும் போது உங்களை எப்படி தெரியுமா மாத்துவாரு. இங்க பாருங்க, உங்க டிரெஸ் ராஜ வஸ்திரமா மாற்றுவா. நீதியின் சால்வை உங்க மேல போடுவா. அவரை போல உங்களை மாற்றி விடுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். டைம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அடிமை இல்லைங்க, நீங்க ஆள பிறந்தவங்க, நீங்க தேவ பிள்ளைகள். அடிமை என்ன பண்ணுவான்னா இம்மெச்சோரா ஆக்ட் பண்ணுவான். யாருக்கு கீழே தெரியுமா? ஆளோட்டிகளுக்கு கீழே அடிமை இம்மெச்சோரா ஆக்ட் பண்ணுவான். மோசே ஆளோட்டிகளுக்கு கீழே அவசரப்பட்டு ஒரு எகிப்தியனை கொன்று விட்டான். அதே மோசே கர்த்தருக்கு கீழே வந்தபோது பூமி எங்கும் மோசேவை போல சாந்த குணம் உள்ளவர்களை பார்க்கவே முடியாது. ஒன்னு சொல்றேன், நீங்க வெறித்தனமா இருந்தாதான் சாதிக்கணும்னு அவசியம் இல்ல. சைலண்டா இருந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சைலண்டா பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு பிள்ளை மாதிரி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. Sons act maturely and they share the inheritance of the father. Slaves act immaturely under governors. அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி உழைப்பாங்க. Slaves labor to gain favor. அடிமைக்கு என்ன பண்ணா எனக்கு இதுல ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும், எனக்கு இதுல ஏதாவது கூட கிடைக்கணும்னு சொல்லி அடிமை வேலை செய்வான். ஓவர் டைம் கேட்பான். எனக்கு இது வேணும் அது வேணும். அடிமை பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுவான். யார் உள்ளத்தையாவது கெடுப்பான், போட்டு கொடுப்பான். உன் புருஷன் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றான், அடிக்கடி என் கூட ஷாப்பிங் வா. அடிமை ஓடி போயிரு, குடும்பத்தை கெடுக்காத. டேய் மச்சான், உன் மனைவி உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றான்டா, நீ வாடா எங்களோட இந்த வீக்கெண்டு நீ பாருக்கு வர்ற, என் கூட ஒன்னும் கொடுக்க வேண்டாம், பெப்சி குடி. டேய் அடிமை ஓடி போயிரு. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஒரு கம்பெனியில வேலை செய்வதற்கும் கர்த்தருக்கு கீழே நீங்க இருப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்பெனியில நீங்க வேலை செய்றீங்க, ஆனா அப்பா கூட சேர்ந்து உழைக்கிறீங்க. இந்த மார்வாடி கம்யூனிட்டி பார்த்துருக்கிறீங்களா? அப்பா இருப்பாரு, அதுக்கப்புறமா பிள்ளை, அதுக்கப்புறமா பேரன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வம்சா வழியா கடையில் உட்காருவாங்க. அந்த சின்ன பையனை ஃபர்ஸ்ட் தூக்கி கடையில் பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் போனீங்கன்னா அந்த மார்வாடி கம்யூனிட்டியில் ஐ லைக் தர் டிசிப்ளின். பெரியவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தாதா தாதா பிரணாம் அப்படின்வாங்க. அவ்வளோ பயங்கரம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு நாளைக்கு இந்த கடை வரப்போகுது. ஆனா அங்க பைப்பு தூக்கிட்டு வரவன், அங்க ஜுவல் அடுக்கி வைக்கிறவன், அவன் அடுக்கி தான் வைக்க முடியும், அவன் அதை தொடச்சுதான் வைக்க முடியும். அவனுக்கு என்னன்னா இன்னைக்கு எவ்வளவு காசு கொடுப்பாரு, இந்த ஜுவல் எல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அவன் பொறாமப்படுவான். அவன் இது எப்படியாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பண்ணுவான். ஆனா பிள்ளை என்ன தெரியுமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தான் வரும். எங்க போகுது
சோ அப்ப அடிமைக்குள்ள பயம் இருக்கும், மகனுக்குள்ள விசுவாசம் இருக்கும். இப்ப பக்கத்துல பார்த்து அன்பா கேளுங்க, ஆர் யூ a son or a slave? அடிமைக்கு பயம் இருக்கும். ஐயோ என் லைஃப் என்ன ஆக போகுது, என் வியாதி என்ன ஆக போகுது, என் பிரச்சனை என்ன ஆக போகுது. அடிமை டெய்லி பயந்து பயந்து சாவா. ஆனா சன் எப்படி தெரியுமா, அப்படி உட்கார்ந்து இருப்பான். ஒரு பஸ் மலைப்பாதையில போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் பயங்கரமா மழை பெய்யுது, பயங்கரமா ரோடே தெரிய மாட்டேங்குது, மின்னல் அடிக்குது, பக்கத்துல பஸ் போற பக்கத்துல மின்னல் விழுந்துகிட்டு இருக்குது. இந்த பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ அம்மான்னு கதறாங்க. ஒருத்த மட்டும் பின்னாடி போனை உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறான். பயமே இல்லை அவனுக்கு. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் டென்ஷன். டேய், நாங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படியாவது கடவுள் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்டா உனக்கு ஒரு பயமே இல்லையாடா, கூப்பிடுறா ஏசப்பாவை. அவன் சொன்னானா, ஹலோ, வண்டியை ஓட்டுறது யார் தெரியுமா? பஸ் டிரைவர் எங்க அப்பா. நான் இருக்கிறதுனால அவர் கரெக்டா உங்களை எல்லாம் சேர்த்துருவார், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இல்லாட்டாலும் எனக்காக இந்த பஸ் எங்க அப்பா. அடிமைகள் பயப்படுவார்கள். பிள்ளைகள் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா, நான் உங்களுக்கு போன வாரம் சொன்ன நினைக்கிறேன், சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது, நியூ காலேஜுக்கு நான் போகும்போது எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல நீ வந்து பஸ் மாறணும்னு. ஐநாவாரத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சாந்தி தியேட்டர் வந்துச்சா, கீழ்பா கார்டன்ல கேட்டேன், சாரி கெல்லிஸ்ல கேட்டேன், திருப்பியும் தாஸ் பிரகாஷ்ட கேட்டேன், திருப்பி எக்மோர்ல கேட்டேன். டிரைவர் என்ன பார்த்து கண்டக்டர் சத்தமா சொன்னார், சாந்தி வந்தா. நான் உனக்கு சொல்றேன், சாந்தி தியேட்டர் வந்தோன்னு சொன்னாரு. வந்துருச்சுப்பா அவன் சாந்தி, இறங்குப்பா, எங்களெல்லாம் சாந்தியா விடுனார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தா பயப்பட மாட்டீங்க. வரும்போது கர்த்தரே உங்களை இறக்கி விடுவார். உங்களுக்கான ஆசீர்வாதம் வரும்போது சொல்லுங்க அல்லேலூயா. Slaves are needs driven. இந்த அடிமைகளுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அடிமைகள் வந்து வேலைக்கு கூலியை எதிர்பார்ப்பார்கள், ஆனால் பிள்ளைகள் தகப்பனோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். Sons will co-labor with the father. கூட சேர்ந்து அந்த பிசினஸ், அந்த ஊழியத்தை கட்டுவாங்க. சரி, slaves என்ன பண்ணுவாங்கன்னா, are need driven, scarcity oriented. இது குறைஞ்சிருச்சு, அது இல்ல, எங்களுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு போதிய வைக்கோல் இல்ல, இது அடிமைத்தன மென்டாலிட்டி. மோசே வந்து சொல்றாரு, ஏய் உங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்க போறார். பார்வோன் உடனே என்ன பண்றாரு, அதே அளவு செங்கல் எடுக்கணும், ஆனா வைக்கோலை கம்மி பண்ணுங்க. அற்புதம் இருக்கணும், ஆதாரம் இல்ல. இவங்களுக்கு சொல்றாங்க, மோசே உள்ளதையும் கெடுத்துட்டே. மோசே உங்களை விடுதலை பண்ண வந்தா இவங்க அடிமைத்தன மென்டாலிட்டியில இன்னும் நாங்க 400 வருடம் செங்கல் அறுக்க ரெடியா இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, செங்கல் அறுக்கணும்னா அறுத்துக்கினே இருங்க. சில பேர் அப்படிதான் என்ன அறுத்துக்கினே இருக்கிறீங்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், அடிமையா தான் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அடிமைத்தன மென்டாலிட்டியை மாத்து, உன்னை ராஜாவா மாத்த போறேன். Slaves are always need oriented. Sons are always spirit led, abundance oriented. Sons are abundance oriented. பிள்ளையாடா நீங்க நிரம்பி வழிகிறவங்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆன்மீன் சொல்ல விரும்புறீங்க? அடிமை என்ன பண்ணுவானா, they will try to adjust with their master. Sons will align with their father. அடிமைகள் என்ன பண்ணுவாங்களா, எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி கீத்தி சொல்லி பாத்துக்கோங்கயா பண்ணுங்கயா அப்படின்னு மாத்துவாங்க. பிள்ளைகள் எப்படி தெரியுமா, எங்க அப்பா என்ன சிந்திக்கிறாரோ அதே அலைன்மெண்ட் குள்ள. இந்த வருஷம் நீங்க அலைன்மெண்ட் குள்ள வர்றீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வாசிங்க யோவான் 14:20. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அடிமையிலிருந்து ஆளுகிறவர்களாய் பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். யோவான் 14:20.
பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். In the day you will know that I am in the Father and you are in me and I am in you. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? அவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. I am in the Father. நான் பிதாவுக்குள் இருக்கிறேன், நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள், நான் உங்களில் இருக்கிறேன். அப்படியானால் பிதாவோடு நம்ம எல்லாரும் அவர் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனின் பிள்ளை, அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், நாங்கள் பிதாவுக்குள் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது? இன்னையிலிருந்து நீங்க அடிமை இல்ல, ஆள பிறந்தவங்க. அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். இருக்கிறதுல எழும்பி நிக்க போகிறோம். ஷண்டரபா ரியாந்துரபா செட்டரே ரியாந்துலமானா ஷெண்டரே பியாந்துரபா. ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்க போறோம். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். தேங்க்யூ லபா ரியாந்துரபா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 7ஆம் வசனம். இந்த 2 வசனத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். பாஸ்டர்மா இப்பொழுது வந்து நம்மை ஜெபத்தில் நடத்த போறாங்க. உங்களுக்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டுக்காகவும் அவங்க ஜெபத்தை நடத்த போறாங்க. நம்ம தமிழ்நாடுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையில இந்த முதல் நாள்லயே சொல்றேன், நீங்க இங்க இருந்து ஜெயாளிகளா வெளியே போக போறீங்க. யாராவது ஆமேன் சொல்றீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.